जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த வார பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆங்கில தேதி 22லேருந்து 28 வரை, தமிழ் தேதி 8லேருந்து 14 வரை. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துளாராசி அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே ஒரு சமநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு சமநிலை அப்படிங்கிறது உண்டு, மன உணர்வு அப்படிங்கிறது உண்டு, நியாயமான சில விஷயங்களில் நியாயமாக நடந்துப்பாங்க, நீதி நேர்மை உண்டு. என்னென்ன சில பேருக்கு பார்த்திங்கன்னா பழிவாங்கும் எண்ணங்கள் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய கருத்துக்கு ஏற்க மாட்டார்கள். என்னத்தை அவங்கள சொல்கிறத நம்ம இப்போ உடனே நம்ம கேட்கணுமா, இப்போ அடுத்து நம்ம இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்ததாக நான் இந்த துளாராசிக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். துளாராசிக்கு வேலை நல்லபடியாக இருக்கும், வேலைகள் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும், அது முயற்சி பண்ணுறவர்களுக்கும் சரி, இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு. காரிய தடங்கல்கள் நிறையா நடக்குது. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் நிறைய காரிய தடங்கல்கள், காரிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா தம்பதிகளுக்குள் மன சோர்வு, மன சங்கடங்கள் தம்பதிகளுக்குள்ளே நிறையா இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்குள்ள புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். குடும்ப குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். போட்டித் தேர்வில் சாதனை பெறுவீர்கள். கடன் மற்றும் செலவுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கடன் தொகை திரும்ப கிடைக்கும். ஏதாவது கொஞ்சமாக ஏதாவது பணம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். திருமண முயற்சிகள் இந்த வாரம் சாதகமாக முடியும். குழந்தைகள் தாமதமாக பிறக்கும். சில பேருக்கு அபார்ஷன், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சொத்து விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாடகைக்கு சொத்து விடுவிக்கும் யோகம் உண்டு. அதாவது வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு ஒரு இடத்த நம்ம அதாவது இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறதுக்கான இதெல்லாம் உண்டு. 3 வருஷத்துக்கெலாம் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உண்டு. சொத்து விஷயம், வாடகைக்கு சொத்து விடுவிக்கும் யோகம் உண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எந்த ஒரு மாற்றத்தையும் உடனே பண்ணிடாதீங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் கூட வேலை விஷயத்தில் உடனே இப்போ எந்த மாற்றத்தையும் பண்ணிடாதீங்க. பொறுமையாக நிதானத்தை கடைபிடிக்கவும். தொழில் விஷயத்தில் நல்லபடியாக தொழிலெலாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் வேலையிலெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். தொழில் வழி திருஷ்டி அதிகமாக இருக்கும். தொழில் வழி கொஞ்சம் பணம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். பங்கு வர்த்தகங்கள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமான ஒரு வாரமாக அமையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. சுவாதி நட்சத்திரம் துளாராசி, சித்திர நட்சத்திரம் துளாராசி, விசாக நட்சத்திரம் துளாராசி. இதில் இந்த சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியும் சரி, இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசியும் சரி, இந்த நபர்கள் மட்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் கஷ்டப்படுபவர்கள் இவர்கள்.
ஆணாக இருந்தால் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காது, திருமணம் நடந்தால் புத்திரபாக்கியம் இருக்காது, புத்திரபாக்கியம் இருந்தால் கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், பிரிஞ்சிருந்தாலும் கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள், மன நிம்மதி அற்ற ஜாதகம், திருமண யோகங்கள், இது எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் துலா ராசி பொறுத்தளவுக்கு நிறைய உண்டு. சித்திரை நட்சத்திரங்கள், சித்திரை என்னாலே கொஞ்சம் போராட்டம் தான். சில பேருக்கு சித்திரை நட்சத்திரம்னா அதெல்லாம் எல்லாம் டாப் மோஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கடன் அதிகமாக உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடன் அதிகமாக இருக்கும். கடன் அடையிறது கஷ்டம்தான். ஒரு 2 வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம். வீடு மாறுதலுக்கான சில விஷயங்கள் இருக்கும். சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும். திருமணம் அப்படிங்கிறது பேசுவாங்க. பேசி இது ஏதாவது ஒன்று பண்ணலாமா, அடுத்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு ஈவன் அவங்க ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட அவப்பெயர் வரத்துக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, ஏதாவது தேவையில்லாத ஒரு அவப்பெயர், யாருக்காவது ஒருத்தருக்கு சாதகமாக பேச போய் ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறை அவப்பெயர் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து ரொம்ப அடுத்த பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கூடியமான வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செஞ்சால் எனக்கு நல்லது, என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் 6 நெய் விளக்கு போடுங்க. 6ஆம் எண், 15ஆம் எண், 24ஆம் எண்லாம் நல்லதாக இருக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வெண்மை, வெள்ளை நிறம், சிகப்பு நிறம், இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும். துளாராசி பொறுத்தளவுக்கு இந்த பிங்க்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கவும். நீங்களாக உங்கள் விருப்பத்துக்கு சில விஷயங்கள் பண்ண, பெரியவங்களை சில வார்த்தைகளை கேளுங்க. இது செய்யலாமா, இது பண்ணலாமா, இப்போ நான் இது செஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமாம்மா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒரு விஷயம் நான் ஒரு அரசாங்க தொழிலில் இருக்கேன். என்னுடைய தொழில், நான் என்னுடைய வேலை, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், என்னுடைய வேலையில் எனக்கு நிறையா ஏதாவது நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு கண்டிப்பாக அடுத்தடுத்து சில நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். பத்திரிகை துறையிலே இருப்பவர்கள், நான் ஒரு பத்திரிகை துறை, நான் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் துளாராசியில் இருக்கேன், நான் ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு வேலை விஷயங்கள், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு சில மாறுதல் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப கடுமையாக உழைக்கணும். உழைத்தால்தான் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், துளாராசி பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி. அதாவது இப்படி இருக்குது என்னடாங்கிற மாதிரி இருக்குது. அதனால் சில விஷயங்களை நீங்கள் நிதானித்து தான் செய்யணும். அவசரம் இல்லாமல் செய்யுங்க. ஆணி ஆடி சிறப்பு கிடையாது. ஆவணி பிறக்கட்டும், மனசில் வச்சுக்கோங்க. எதுவும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். சுபம்.